friends and families, welcome to Madhushin Information Channel. Madhushin Information Channel நாம இன்னைக்கு வந்து தற்பெருமை கொண்ட வியாபாரி அப்படிங்கிற ஒரு நீதி கதையை தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் ஏழை ஒருவர் கடத்தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அங்க ஒரு மிட்டாய் கடையை பார்த்துருக்கிறாரு. மிட்டாய் கடையை பார்த்தோன்னா அவருக்கு அழகழகா இருக்கிற மிட்டாயை கொஞ்ச நேரமா பார்த்துட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. திடீர்னு அந்த கடைக்காரரு அந்த ஏழையை பார்த்து, பட்டிக்காரரே எனக்கு நீங்க 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் தான் எதுவுமே இந்த கடையில் வாங்கலையே, சும்மா பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு அந்த ஏழை வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க இவ்வளவு நேரமா என்னுடைய கடையில உள்ள மிட்டாயெல்லாம் உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் 10 ரூபா கேட்குறேன் அப்படின்னு கடைக்காரரு சொல்லியிருக்கிறாரு. பார்த்ததுக்கெல்லாமா காசு வாங்குவீங்க அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட ஏழை கேட்டிருக்காரு. அந்த கடைக்காரரும் ஆமா கேட்பேன், பார்த்ததுக்கு கூட காசு கேட்க தான் செய்வேன்னு சொல்லி மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் அந்த ஏழையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கடைக்காரர் பேசுறதெல்லாம். அப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டை பைக்குள்ள கையை விடுறாரு. அவர் சட்டை பைக்குள்ள நிறைய சில்லறை இருக்குது. அதனால கை விட்ட உடனே கலகலன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது. கடைக்காரரும் சீக்கிரமா காசை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு இப்பதானே நான் கொடுத்தேன் அப்படின்னு ஏழை சொல்லி இருக்கிறாரு. கடைக்காரரோனே நீங்க எங்கங்க எனக்கு காசு கொடுத்தீங்க, சத்தம் மட்டும்தான் வந்துச்சு, காசெல்லாம் நீங்க கொடுக்கல, ஒழுங்கு மரியாதையே காசு எடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதைத்தாங்க நான் சொன்னேன், நீங்க உங்களோட கடையில உள்ள மிட்டாயை நான் பார்த்ததுக்கு நீங்க காசு கேட்டீங்க, நானும் அந்த காசை வந்து எடுக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, இந்த சத்தத்துக்கும் நான் பார்த்ததுக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொன்னாரு ஏழை. பார்த்துட்டு இருந்த நிறைய மக்கள் ஏழையோடைய புத்திசாலித்தனமான பேச்சை பார்த்து பாராட்டுறாங்க. அந்த கடைக்காரர் வந்து அந்த ஏழையை பார்த்தோன்னு என்ன நினைச்சாரு அப்படின்னா, இவனால என்ன பண்ண முடியும், நம்ம இவன்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிடலாம், இவன் மிட்டாய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இவன்கிட்ட நம்ம பேசியே நிறைய காசு வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு வியாபாரி. ஏழை வந்து அவருடைய புத்தி கூர்மையாலும் புத்திசாலித்தனத்தாலும் அவருடைய பேச்சு திறமையாலும் அவர் வந்து அந்த வியாபாரி கிட்ட ஏமாறாம தப்பிச்சிட்டாரு. இந்த கதையோடைய நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தி சக்தியை வெல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.